யோசுவாவின் புத்தகம் 24வது அதிகாரம் 14, 15 ஆகிய வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். ஆகையால் தெரிந்து கொள்ளுங்கள். கைகளை உயர்த்தி ஒரு அலையிலே சொல்லுங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாது. கர்த்தரையே சேவியுங்கள். கர்த்தரை சேவியுங்கள் அல்ல, கர்த்தரையே சேவியுங்கள் என்ற தலைப்பில் கடந்த வாரத்தில் இந்த வசனத்தை தியானிப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்தார். கர்த்தரையே சேவிக்கிற ஒரு அனுபவம். அவர் ஒருவர் தான் தேவன். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமாம், நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை அப்படின்னு இருக்கிறாரு. அவர் ஒருவர் தான் தெய்வம். அவரை தவிர இந்த உலகத்தில் வேற தெய்வங்கள் இல்லவே இல்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வசனத்தை நீங்கள் ரொம்ப ஆழமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆகையால் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவரை உத்தமமும் உண்மையுமாய் சேவித்து உங்கள் பிதாக்கள் நதிக்கு அப்புறத்தில் எகிப்திலே சேவித்த தேவர்களை அகற்றிவிட்டு சேவியுங்கள். கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாக கண்டால் யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ, நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாகிய எமோரியருடைய அந்த தேவர்களை சேவிப்பீர்களோ, நானும் என் வீட்டாரும் வென்றால் கர்த்தரையே. அல்லேலூயா. அங்கே ரொம்ப தெளிவுபடுத்துகிற ரெண்டு காரியத்தை. யோசுவா தானும் தன் குடும்பத்தையும் ஆண்டவருக்குள்ளாக நடத்துறதுல ரொம்ப கவனமுடையவனாக இருக்கிறான். ரொம்ப முக்கியம். நம்ம வாழுகிறது கடைசி காலத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவுடைய வருகை சீக்கிரமாக இருக்கிறது. எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த வருகையினுடைய அடையாளங்கள் எல்லாம் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. ஆமாம், இயேசு கிறிஸ்து எப்போ வேணாலும் வரலாம். இதோ வாசப்படியில் வந்து நிற்கிறார் அப்படின்னு தோற்ற நிருபங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் ஆயத்தமாக இருக்கார், வர்றதுக்கு ஆயத்தமாக இருக்கிறாரு. ஆனால் எதனாலயா தாமதம் அப்படின்னா வசனம் சொல்லுது, ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் தோற்ற மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக அவர் தம்முடைய வருகை என்ன செய்கிறாரா. ஏன்னா இன்னும் நம்ம குடும்பத்தில் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்க. அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணியிருக்கிறோம். ஆமாவா இல்லையா? சில குடும்பத்தில் கணவர் ரட்சிக்கப்படலை, சில குடும்பங்களில் மனைவி ரட்சிக்கப்படலை, சில குடும்பங்களில் பிள்ளைகள் ரட்சிக்கப்படலை, சில இடத்துல மாமா மாமி ரட்சிக்கப்படலை, சில இடத்துல உடன்பிறப்புகள் ரட்சிக்கப்படலை. ஆனால் அவங்க ரட்சிக்கப்படணும்னு நம்ம நினைஞ்சிருக்கிறோம், ஜெபம் பண்ணி இருக்கிறோம். ஆமாவா இல்லையா? அதனால அந்த ஜெபத்தை எல்லாம் கர்த்தர் கேட்டிருக்கிறாரு, கர்த்தர் கிரியை செய்து கொண்டிருக்கிறாரு. அவங்களும் மனம் திரும்பணும் அப்படிங்கிறதுக்காக கர்த்தர் தம்முடைய வருகை என்ன செய்யறாரு, தாமதப்படுத்தி கொண்டிருக்கிறாரு. ஆனால் இப்படியே இருப்பாருன்னு நம்ம நினைக்கவே கூடாது. அதனாலதான் மத்தேயு சுவிசேஷத்தில் அழகா சொல்றாரு, இதோ திருடன் வருகிற விதமாய். தேவன் திருடன் எப்படி சொல்லிட்டு வர மாட்டான். அதனால எப்பொழுதும் நாம் விழிப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவருடைய வருகையை குறித்ததான செய்திகள் இன்றைக்கு குறைந்து விட்டது. வருகையை குறித்ததான எண்ணங்கள் இங்கே குறைந்து விட்டது. இன்னைக்கு அதை பற்றி தான சிந்தனைகள், எண்ணங்கள் நிறைய பேருக்கு இல்லை. இதை கேட்கிற அருமையான கர்த்தருடைய ஜனமே, நீயும் நானும் ஆயத்தமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆண்டவர் சுவிசேஷத்தில் அழகா சொன்னாரு, புத்தி உள்ள கன்னிகை, புத்தி இல்லாத கன்னிகை. புத்தி உள்ளவர்கள் ஆயத்தமா இருந்தாங்க, புத்தி இல்லாதவர்களோ ஆயத்தம் இல்லாம இருந்தாங்க. மணவாளன் வந்தபோது புத்தி உள்ளவர்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க, புத்தி இல்லாதவர்களோ கைவிடப்பட்டாங்க. நீங்களும் நானும் புத்தி உள்ளவர்களாக இருப்போமானால் எப்பொழுதும் ஆண்டவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தமா இருக்க வேண்டும். எப்ப வேணாலும் ஆண்டவர் வரலாம். ஏன் மணி இப்ப 11:35 11:40 கூட வரலாம். இன்னைக்கு தான் நல்ல குழம்பு வச்சுட்டு வந்தேன் அப்படின்லாம் உட்காந்துட்டு இருக்கக்கூடாது. இன்னைக்கு தான் கறிஞ்சோறு வச்சுட்டு வந்தேன். இருக்கிறவங்க சாப்பிடட்டும், ஆராதனைக்கு வராதவங்க சாப்பிடட்டும். ஒரு மேகம் ஒன்று வருமா, வசனம் சொல்லுது. தோத்திரம். நீங்க எல்லாம் அதெல்லாம் பார்க்கணுங்க. ஆசீர்வாதம் அதில் தான் இருக்குது. இயேசு கிறிஸ்து ஒரு மேகத்தை அப்படியே மேலே போய்கிட்டு இருக்கிறாரு. எல்லாரும் வானத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இது வரைக்கும் நம்ம கூடவே இருந்தாரே, இப்போ ஒரு மேகம் அவரை பிரித்து கொண்டு போதே அப்படின்னு தூதர்கள் அதுக்குள்ள இருந்து பேசுறாங்க. கலிலேய மனுஷரே, ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள்? உங்கள் நடுவாக எப்படி எழுந்தருளி போனாரோ அப்படியே அவர் மறுபடியும் வருவார்.
அப்படின்னா மறுபடியும் ஒரு மேகம் வரும். மேகத்தை பார்க்கும் போதெல்லாம் தோத்திரம், ஒரு மழை வந்துடாதா, மழை வந்துடும், இல்லை இயேசு வந்துட மாட்டாரா அப்படி நினைக்கணும். இன்னும் ஒரு மாதிரி இருக்கீங்க. ஏன்னா எப்படி எழுந்தருளி போனார் அப்படியே வருவாரு அப்படின்னு. அப்ப இயேசு சீக்கிரம் வரப்போறாரு. வருகையின் அடையாளம் தான் அந்த மத்தேயு 23, 24, 25 ஆகிய அதிகாரங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்குது. அதெல்லாம் இப்ப நம்ம பார்க்கிறோம், கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். அதனால எப்ப வேணாலும் வரலாம். அதனால ஆண்டவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தமாவோம். ஆமா, மேலே போயாச்சுன்னா கீழே ஒரு பிரச்சனை நமக்கு தெரியாது. இருக்கிற வரைக்கும் தாங்க கஷ்டம், கடன், பிரச்சனை, பலவீனம், வியாதி, இது எல்லாமே இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் தான். இதை விட்டு கடந்து விட்டுன்னு வச்சுக்கோங்க, தோத்துரும். துன்பம் இல்லை அங்கே, தொல்லைகள் இல்லை, பஞ்சம் இல்லை அங்கே, பசியும் இல்லை. இப்படி கூட சொல்லலாம். துன்பம் இல்லை, புருஷன் புடுங்கும் இல்லை. புருஷன் புடுங்குதானா அப்படின்னு. துன்பம் இல்லை அங்கு, மனைவி புடுங்கும் இல்லை. ஆமா, எந்த தொல்லையும் கிடையாது. தோத்திரம். தூதர்கள் போல நான் கானம் பாடுவேன், நானும் இருப்பேன் என் தூயவரை. ஒரு அழிலையே சொல்லுங்க. ஆமா, தூதர்கள் மாதிரியே நம்ம இருப்போம் அப்படிங்கிறது. இன்னைக்கு தூதரை ஒரு கூட்டம் கும்பிட்டு நடக்குது. ஆனா நீ நானும் தூதர்களாவே இருப்போமா? அவர்களை விட சிறந்தவர்களாக கர்த்தர் நம்மளை வச்சிருக்காருங்க. அதுதான், அவங்களை விட தூதன் வந்துட்டாருன்னா சொல்லுங்க, உன்னை விட சிறந்தவராக தான் கர்த்தர் என்ன வச்சிருக்கிறாரு. ஏன்னா அவங்க எதுக்கு வந்திருக்காங்க? நமக்கு வேலை செய்கிற வேலைக்காரர்கள். யாரு? அப்ப நம்ம எஜமான். ஆமா, நம்ம வேலைக்காரரை தான் சில பேர் கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அது போட்டும், கையை ஊற்றி விட சொல்லுங்க. சில பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா, எங்க வேலைக்காரரை தான் நீ கும்பிட்டுக்கிட்டு இருக்கிற. ஆமா, நாங்கெல்லாம் அவங்களுக்கு எஜமான் ஆக்கும். பைபிள் சொல்றதை சொல்றேன். ஆமா, எபிரேய புஸ்தகத்தில் அழகா சொல்லப்படுது, ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு பணிபடி செய்யும்படியாய் கொடுக்கப்பட்ட தூதர்களாய் இருக்கிறாங்க. உங்களுக்கு எனக்கும் வேலை செய்யறதுக்காக கொடுக்கப்பட்ட தூதர்கள். ஆமென். சரி, இங்க நம்ம கவனிச்சோம்னா என்ன சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு சொன்னா, அந்த 15ஆம் வசனம், கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு கண்டால் சேவிப்பீர் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்திலே உங்கள் பிதாக்கள் சேவித்த சேவிப்பீர்களோ, எமோரியருடைய சேவிப்பீர்களோ ரெண்டு காரியத்தை சொல்றாரு. பிதாக்கள் என்னத்தை செய்தாங்க? நதிக்கு அப்புறத்தில் வேற கடவுளை கும்பிட்டாங்க. தோத்திரம். இப்ப இருக்கிற இடத்துல எமோரியர்கள் அவங்க ஒரு தேவர்களை நினைச்சுக்கிறாங்க, கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நல்லா புரிச்சுக்கணும். நிறைய வேளையில நம்மெல்லாம் சில வேளை சொல்லுவாங்க, நீங்க நாங்கெல்லாம் பூர்வீக கிறிஸ்துவர், பரம்பரை கிறிஸ்துவர் அப்படின்னு. கவனிக்கிறீங்களா? நாங்கெல்லாம் பரம்பரை கிறிஸ்துவங்கன்னு சொல்லி. ஆனா அங்க வேதம் சொல்லுது, நதிக்கு அப்புறத்தில் நம்முடைய பிதாக்கள் என்னஞ்சாங்களாம், வேற கடவுளை கும்பிட்டு வந்தாங்களாம். நம்மளும் கூட சொல்லலாம், நம்ம தாத்தா ஒரு வேளை ரட்சிக்கப்பட்டிருக்கலாம். தாத்தாவுடைய தாத்தா பேர் என்னன்னு கேளுங்க, புழுகாண்டி. தோத்திரம். பாட்டி வேறு பிச்சையம்மா. தோத்திரம். இன்னொருத்தரை கேட்டாச்சுன்னா முனியாண்டி, சொடலை கருப்பேன், இப்படி எல்லாம் பேருங்க சொல்லுவாங்க. நமக்கு தாத்தாவுக்கு முந்தின தாத்தா. ஹலோ, ஆனா கேட்ட இந்த அம்மா சொல்லு, நாங்கெல்லாம் பூர்வ கிறிஸ்தவங்க, பரம்பரை கிறிஸ்தவங்க. இல்ல இல்ல இல்ல, வேதம் சொல்லுது, நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ. அப்படின்னா என்ன? நம்ம யாரும் பரம்பரை கிறிஸ்தவங்க இல்லவே இல்லை. நாமெல்லாம் புறஜாதிக. நாமெல்லாம் புறஜாதிக, கிறிஸ்து இயேசுவினால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரங்க. நான் அவ்வப்போது நினைக்கிறது உண்டுங்க. என்ன தெரியுமா? நம்ம அடுத்த வாரம் வாசிக்கும் போது அந்த சங்கீதத்தில் வரும், ஆமா, இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியமுடையது அப்படின்னு. ஏன்னா இந்த பாக்கியம் எல்லாத்துக்கும் கிடையாது. நம்ம குடும்பத்தில் எத்தனையோ பேர் இருக்காங்க, ஆனால் நம்மளை தேடி வந்து ரட்சித்தார் வாருங்க. நீங்க நல்லவங்கன்னு சொல்லியா? நீங்க ரொம்ப நல்லவங்களாக்கும். என்ன ஒரு மாதிரியா பார்க்குறீங்க? ஆமா பாஸ்டர், நான் ரொம்ப ரொம்ப அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம நல்லவங்கன்னு தெரிஞ்சுக்கல, நாம் பாவிகளாய் இருக்கையில், வேதம் சொல்லுங்க, நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து இயேசு நம்மேல் வைத்த அன்பினாலே, நம்ம மேல அன்பு பாராட்டினதால தாங்க. அதனாலதான் பவுல் சொல்றாரு, பாவிகளில் பிரதான பாவி. ஃபர்ஸ்ட் நான் தாங்க, பாவிகளே நான் தான் பிரதானமானவன் அப்படிங்கிறான். ஆனா நம்ம சொல்றது என்ன தெரியுமா? நல்லவங்களே நான் தாங்க, சர்ச்சிலே நான் ஒருத்தான்
நான் ஒருத்தி தான் தோத்திரம் ரொம்ப அந்த நல்லவ மூஞ்ச கொஞ்சம் காட்டு இருக்கீங்களா? தோத்திரம் நம்ம சொல்றது நம்ம தான் ரொம்ப நல்லவங்க. இல்லை 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 இல்லை, நாம யாரும் நல்லவர்கள் அல்லவே அல்ல. இயேசு நமக்குள்ளே வந்ததினாலே நம்ம நல்லவர்களாக மாறி இருக்கிறோம். ஆமே. இந்த இயேசு மட்டும் உள்ள வரலன்னு வச்சுக்கோங்க, தோத்திரம் நான் எந்த செயலில் இருக்கேன்னு எனக்கே தெரியாது. இல்லாட்ட யார் நம்மளை போட்டாங்கன்னு சொல்லி தெரியாது. கை இருக்குமா கால் இருக்குமான்னு தெரியாது. இயேசு உள்ள வர போய்தான் முதல்ல நான் மனுஷனா இருக்கிறேன், நீங்க மனுஷியா இருக்கிறீங்க. தோத்திரம் நம்ம சொல்லுவோம் பாருங்க, சில வேளை நான் பொல்லாதவளா மாறிடுவேன், நான் பொல்லாதவனா மாறிடுவேன் அப்படி நம்ம சில வேளைகளை சொல்வது உண்டு. இப்போ இல்லை, முன்னாடி தோத்து இப்பவும் ஒரு சிலர் சொல்றாங்க அது வேற, இன்னும் பழசு சாகாம இருக்குது. ஆனா ஒன்றை புரிந்து கொள்ளுங்க தோத்திரம், நம்முடைய பிதாக்கள் நதிக்கு அப்புறத்தில் இணைஞ்சாங்களாம், வேற தெய்வத்தை சேவித்து வந்தாங்களாம். தோத்திரம் இங்க இப்ப இருக்கிறது என்ன தெரியுமா? சுத்தி தோத்திரம் எமோரியர்கள் அவங்க சில தேவர்களை சேவித்து வருகிறாங்க. யாரு எதை வேணாலும் சேவிக்கிட்டுங்க, நானும் என் வீட்டாருமா வென்றால் கர்த்தரையே. அல்லேலூயா. அப்ப அதெல்லாம் தோத்திரம் இந்த ஜனங்கள்லாம் அதுக்குள்ள மாட்டிக்கிட்டு நிக்கிறாங்க. என்ன அப்படின்னா பக்கத்தில் உள்ள வச்சு விஷயம் சொல்லியிருப்பா, என்னது நீ அங்க மட்டும் போ, உன் பிள்ளைக்கு சீக்கிரம் கல்யாணம் நடந்துரும், தண்ணியை மட்டும் ஊத்து அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தோத்திரம் அந்த மரத்தை மட்டும் சுத்தி வா. தோத்திரம் ஆமா ஆண்டவரே இந்த ரோடு சீக்கிரம் எக்ஸ்டெண்ட் ஆகட்டும் சொல்லி நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். எதுக்குன்னு கேட்குறீங்களா? இந்த ரோட்டில் இப்படி சின்ன ஒருத்த ஓத்து பண்ணீங்கன்னா இதுக்குள்ள ஒரு பனைமரம் இருக்கும். அந்த பனைமரத்தில் துணியை கட்டி வச்சுருந்தாங்க போன வருஷத்தில். இந்த வருஷத்தில் சுற்றி குத்துக்கலை போட்டு திண்டு போட்டு வச்சுருக்காங்க. இது இப்படி போச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு ஒரு சங்கம் கூடும், அங்கே ஒரு கோயில் கட்டி போடுவாங்களாக்கும். அப்போ ரோடு எக்ஸ்டெண்ட் ஆனால் அந்த மரம் இருக்காது. இன்னொரு மாதிரியே பார்க்குறீங்க. தோத்திரம் நானும் டெய்லி வாக்கிங் போகும்போதெல்லாம் பார்ப்பேன், இந்த மரம் என்னைக்கு பேசும், இந்த மரம் ஒரு நாளும் தோத்து இந்த துணியை கட்டாட்டாலும் மேலே ஏறி நொங்காவது எடுக்கலாம், அதை வேற கட்டி வச்சுட்டு என் சாமியை மிதிச்சு ஏறிட்டாங்க அப்படிம்பாங்க. இன்னொரு மாதிரியே பார்க்குறீங்க. அழகா மூதையர்கள் சொல்லியிருக்காங்க, நட்டகல்லும் பேசுமோ நாதர் உன் உள்ளிருக்கையில் அப்படின்னு. நாதர் இந்த உலக ரட்சகர் உள்ள இருக்காரு உனக்குள்ள, நீ நட்டி வச்ச கல்லு ஒரு நாளும் பேசாது. ஹல்லேலூயா. நட்டி வச்ச கல்லு ஒரு நாளும் பேசாது. நாம் ஆராதிக்கிறவர் ஜீவனுள்ள தேவன், அவர் நல்ல மேய்ப்பனாய் இருக்கிறாரு. ஆகையால் அவர் ஒரு தீர்மானம், நானும் என் வீட்டாரும் வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். ஆமா, நீங்க யாரை சேவிக்கிறீங்க நீங்க இன்னைக்கு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அவர் ஒருவர் தான் ஜீவன் உள்ளவருங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டும். அப்படி சேவிக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தில் ஒன்று காரியத்தை நான் நினைவுபடுத்தினேன். என்ன அப்படின்னா யாத்திராம புஸ்தகத்தில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 23வது அதிகாரம் 25, 26 ஆகிய வசனத்தை பார்க்கும்போது நல்லா கவனிங்க. முதலாவது ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம், அவர் உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிக்கிறாரு. கையை வைத்து சொல்லுங்க. முதலாவது உன் அப்பத்தை, எதுக்குங்க அப்பமும் தண்ணீரை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா, ஒரு மனுஷன் உயிர் வாழணும்னா சாப்பாடு ரொம்ப தேவை. ஹலோ, சாப்பாடு இல்லாம ஒரு மனுஷன் என்ன செய்ய முடியாது, உயிர் வாழ முடியாது. விபத்துன்னு ஒன்று இருக்குது, ஒரு ஆக்சிடென்ட்டு, அதுக்குள்ளே 3 நாள் கிடந்துச்சு 4 நாள் கிடந்துச்சு, சாப்பாடு இல்லாமல் கிடந்து அதை பிறகு எடுத்து வந்து ட்ரிப் ஏற்றி, அது வேற காரியம். ஆனால் ஒரு மனுஷி உயிர் வாழணும்னா அவங்களுக்கு என்ன தேவை? ஃபஸ்ட்டு சாப்பாடு, 2வது தண்ணி. இந்த 2 இல்லைன்னு வச்சுக்கோங்க, இந்த பூமியில் நம்ம என்ன செய்ய முடியாது, உயிர் வாழ முடியாது. அப்போ உங்களுக்கு எனக்கும் வாழணும்னா முதல்ல என்ன தேவை? ஆகாரம் தேவை, தண்ணி தேவை. தோத்திரம் ஆண்டவர் சொல்ல, அதை நான் உனக்கு தோத்திரம் ஆசீர்வதித்து தருவேன் அப்படிங்கிறாரு. அப்படின்னா என்ன? தோத்திரம் சங்கீதக்காரன் தாவீது சொல்லும் 37:25 நான் இளைஞனாக இருந்தேன், முதிர் வயதும் ஆனேன், நீதிமான் கைவிடப்பட்டதும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறைந்து திரிந்தது நான் என்ன செய்யறது கிடையாது. அவர் சொல்றார் நீதிமான் அப்படின்னா ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளை சாப்பாட்டுக்கு இல்லையான்னு கையேந்த கர்த்தர் விட மாட்டாருங்க. அல்லேலூயா. அவன் சந்ததி அப்படின்னா அவன் பிள்ளைங்க. தோத்திர கையேந்த கர்த்தர் என்ன செய்ய மாட்டாரு. தெய்வத்தை ஆராதிக்கிற தெய்வ பிள்ளையே, ஒரு நாள் ஆண்டவர் உன்னை பட்டினியா கிடக்க கர்த்தர் விட மாட்டாரு.
நீ பட்டினி இருப்பதில்லை, உன் பிள்ளைகளும் பட்டினி இருக்க கர்த்தர் விடமாட்டார். காரணம் என்ன? அவர் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிக்கிற தெய்வமா இருக்கிறாரு. இஸ்ரவேல் ஜனங்களை 40 வருஷம் போஷித்தாருங்க. எப்படி போஷித்தாரு அப்படின்னா 78ஆம் சங்கீதத்தை திருப்பிக்கோங்க. சங்கீதங்கள் புஸ்தகம் 78வது சங்கீதத்தில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில வசனங்களை நம்ம பார்க்கும்போது என்ன போட்டிருக்குது அப்படின்னா, ஆமா 26ஆம் வசனத்திலிருந்து பாருங்க, சாரி 20லிருந்தே பாருங்க, வாசிங்க. அடித்ததினாலே தண்ணி கொடுக்கிறாரு, அப்பத்தை கொடுக்க கூடுமோ, கறி கொடுக்க கூடுமோ? வர்ஷிக்க பண்ணி என்னதுங்க? ஹலோ, கொஞ்சம் கவனிக்கணும். கீழே மட்டும் தானியம் இல்ல, வானத்திலையும் தானியம் இருக்குது. எதுக்கு சங்கீதக்காரன் ஆமா மேல அண்ணாந்து பார்க்கிறான், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் அப்படின்னு எதுக்கு வானத்தை பார்க்கிறார்னா, அங்கேயும் தானியம் இருக்குது. வேதம் சொல்லுது, அவர் வானத்தின் தானியங்களை அவர்களுக்கு போஷிக்க கொடுத்தாரு. அது யார் சாப்பிடுறது? அது யார் சாப்பிடுறது? தூதர்கள் சாப்பிடக்கூடிய அப்பத்தை கர்த்தர் தனது ஜனத்துக்கு கர்த்தர் கொடுத்தாராம். அப்ப எவ்வளவு ஜனத்தை நேசிக்கிறார், வாசிங்க. எப்படிங்க? சும்மா ஆகாரத்தை பூரணமாய் அனுப்பினார், வரப்பண்ணி வீச செய்து, பறவைகளை கடற்கரை மணலத்தனையாயும் வர்ஷிக்க பண்ணி, இறங்க பண்ணினார், திருப்தி அடைந்தார்கள். கையை வைத்து ஒரு அல்ல சொல்லுங்க. வேதம் சொல்ல அவர்கள் புசித்து திருப்தி அடைஞ்சாங்க. இப்ப மண்ணா கிடைச்சிக்கிட்டு இருக்குது, மண்ணா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கவங்களுக்கு இப்ப கறி சாப்பிடணும்னு ஆசை வருது. கறி சாப்பிட, கறி பெரிய பிரச்சனை உருவாக்கும் போல இருக்கு. கறி சாப்பிடணும்னு ஆசைப்படுறாங்க. இப்ப கறி வேணும். அப்போ கறினா ஒரு வீட்டுக்குன்னா ரைட், ஓகே, வாங்கிடலாம். ஏன்னா ஒவ்வொருத்தரையும் 10 மாடு 15 மாடு இருக்கு, ஆடு இருக்குது, அடிச்சிடலாம். தோத்துறோம். மொத்தம் 6 லட்சம் புருஷர்களே, 30 லட்சம் பேரு. ஒரு வேத பண்டிதர் சொல்றாரு, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு புறப்பட்டு வந்தது 30 லட்சம் பேராம். 30 லட்சம் பேருக்கு நீங்க என்னாகுமா புஸ்தகம் 11 வாசித்து பார்த்தீங்களா? வீட்டில் போய் வாசித்து பாருங்க. மோசையே மிரண்டு போயிட்டான். என்ன மிரண்டு போயிட்டான்? இவ்வளவு பேருக்கு கறி கொடுக்கணும்னா இருக்கிற ஆடு மாடெல்லாம் அடிச்சாலும் போதாதே அப்படிங்கிறாரு. மோசைக்கே ஒரு அதிர்வு காத்திருக்குது. அவருக்கு அதை பத்தி நம்பிக்கை இல்லை. தோத்திரம். ஆண்டவர் சொல்லாரு, மோசையே என் கை குறுகி போயிருச்சோ. வாசித்து பாருங்க வீட்டில் போய், என் கை குறுகி போய்விட்டதோ அப்படிங்கிறாரு. எப்பா, ஒரு நாள் கிடையாது, ஒரு வாரம் கிடையாது, 10 நாள் கிடையாது, 1 மாசத்துக்கு நான் கறி கொடுப்பேன்டா. எவ்வளோங்க? தோத்திரம். வீட்டுக்கு முன்னாடி வந்து கறி போடுவாங்க அப்படிங்கிறாரு. கறிக்கடை ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னாடி போடுறாரு ஆண்டவர். கையை வைத்து சொல்லுங்க. நம்ம வீட்டுக்கிட்ட கறிக்கடை போட்டாலும் துட்டு கொடுத்தா தான் கொடுக்குறாங்க, இல்லாட்டா உங்க அக்கௌண்ட்ல எழுதி வச்சுக்கிறாங்க. ஆனா அவர் ஒரு அக்கௌண்ட்லையும் கிடையாது. தோத்திரம். வீட்டுக்கு முன்னாடி காடைகள் வந்து குவிந்ததாங்க. கர்த்தர் ஒரு கீழ்காற்றை அனுப்பினாராம். காடைகள், வேதம் சொல்லுது, அவர்கள் என்ன செஞ்சாங்களாம்? தோத்திரம். அவர்கள் புசித்து திருப்தி அடைந்தார்கள். எத்தனை நாள் தெரியுமா? தோத்திரம். 30 நாள். 30 நாள். ஆனா தோத்திரம் 31ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆமா, அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஆமா தேவ கோபம். என்னதுங்க? கோபம். எதுக்கு கோபம்? கோபப்பட்டு அநேகரை அடிச்சு தள்ளிட்டாரு, கொன்னுட்டாரு. அப்ப கொல்றதுக்காங்க கறி கொடுத்தாரு, கொல்றதுக்கா மண்ணா கொடுத்தாரு? இல்லை இல்லை இல்லை. கொல்லணும்னு சொல்லி நினைச்சாச்சுன்னா கொடுக்காமலே கொண்டிருக்கலாம்ல. ஏதாவது புரிகிறதா? நிறைய வேளைகளை நம்ம நினைக்கிறது தவறு. ஆண்டவர் ஏன் அடிச்சாரு, ஏன் அங்க சில பேர் செத்தாங்க அப்படின்னா அதுல தெளிவுபடுக்க 30வது வசனத்தை வாசித்து பாருங்க.
என்னதுங்க? அவர்கள் தங்களுடைய, அதாவது 29 சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்றார் 29 அப்படின்னா, திருப்தி அடைஞ்சாங்க. அவங்க இச்சை, அப்பமும் இச்சை இருக்குது. ஆனா இச்சித்த போதும் கர்த்தரவங்களை கொல்லல. நல்லா கவனிக்கணும். இச்சித்ததை நினைச்சிட்டாங்க. ஏன்னா உன்னை சுத்தி இருக்கிற கூட்டப்படி, ஏன்னா அங்கே இச்சை உள்ளவர்கள் சிலர் அவர்களோடு இருந்தார்கள் அப்படின்னு இருக்குது. எகிப்தை விட்டு புறப்படும் போது இவங்க மட்டும் வரல, இவங்களோட ஒரு கூட்டமும் புறஜாதிகளும் புறப்பட்டு வந்தாங்க. அவங்கெல்லாம் மிகுந்த இச்சை உள்ளவர்களாக இருந்தார்கள். என்னாகும் 11 சொல்லப்பட்டிருக்குது. அப்படின்னா அதனால அவங்களோட இவங்க பழக்கப்பட்டதுனால அந்த பழக்கம் இவர்களுக்குள்ளும் வந்தது. இருக்கீங்களா? நீங்க வேலை செய்யற இடத்துல, பட்டாசு தொழிற்சாலையிலையோ தீப்பெட்டி ஆஃபீஸ்லையோ அல்லது எங்கேயோ வேலை செய்கிற இடத்துல நம்ம கூட நெருக்கமாக சிலர் பழகுவாங்க. பழகிறவங்களுக்கு ஒரு சில பழக்கம் இருக்கும். என்ன பழக்கம்? ஒருத்தர் கணேஷ் போயில போடுவாங்க, ஒரு சிலர் பான் பிராக் போடுவாங்க, ஒரு சிலர் வெத்தலை போடுவாங்க, ஒரு சிலர் ஸ்மோக் பண்ணுவாங்க, ஒரு சிலர் கட்டிங் போடுவாங்க. ஏதோ ஒரு சில பழக்கங்கள் இருக்கும். ஆமாம், அந்த பான் பிராக் போடுற ஆளுங்க அப்படி அப்படி போட்டு அப்படிம்பாங்க. அப்போது என்னதுக்கா, என்ன நம்ம கூட பழகிக்கிட்டு இருக்கோம்ல, தோத்துரும். அது போட்டால் என்னக்கா, போட்டால் நல்லா சுறுசுறுன்னு இருக்கும், ஆள் சுறுசுறுப்பாக இருக்குமாக்கும். சுவிசேஷம். நம்ம ஆண்டவர் இயேசுநாதரை பற்றி நம்ம அவங்ககிட்ட சொல்ல மாட்டோம். அது எதுக்கு வம்பு, அவ பரலோகத்துக்கு வந்துடக்கூடாது. நம்ம இயேசுநாதரை பற்றி இந்த வாரம் எங்கள் சர்ச்சில் பிரசங்கம் இப்படி பண்ணார் பாஸ்டர், ஆனால் ஒரு மாதிரியா கூட இருக்கட்டுமே, இந்த வாரம் எங்கள் பாஸ்டர் எங்களை அறுத்துட்டாரு, எதையா ஒன்று சொல்லுங்களேன். சர்ச்சை பற்றி பேசுங்க, ஆண்டவரை பற்றி பேசுங்க, பாஸ்டரை பற்றி நல்ல காரியத்தை எடுத்து பேசுங்களேன். நம்ம அதெல்லாம் என்ன செய்ய மாட்டோம். ஆனால் அவ சுவிசேஷம் சொல்லுவா, இது போட்டா எப்படி இருக்கும், சும்மா சுறுசுறுன்னு இருக்கும், அப்படி உறக்கமே வராதுக்கா. ஆஹா, எங்க கொஞ்சம் கூடு போட்டு பார்ப்போம் அப்படின்னு வாங்கி, ஆமாக்கா சுறுசுறுன்னு தான் இருக்குது அப்படின்னு நாளைக்கு வரும்போது எனக்கு ஒரு பாக்கெட் வாங்கிட்டு வந்துரு. அங்கே தொடங்குற பழக்கம், அங்கே தொடங்குற பழக்கம் திரும்பி என்ன செய்ய முடிய மாட்டேங்கும். நம்ம உலகத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தொட்டில் பழக்கம் போய்கிட்டு இருக்குது வண்டி. சர்ச்சுக்கு வர்றோம், ஆராதிக்கிறோம், அங்கே போய் வாழ்க்கை ஓடிருக்கோம். கணேஷ் போயிலையும் இதே பழக்கம், தோத்துறோம். அடுத்து என்ன, தோத்துறோம், உறக்கமாக வருது, இதை மட்டும் லேசாக குடிச்சு பாரு அப்படி இருக்கும். அப்படின்ன உடனே அதை லேசாக நினைச்சிடும். நம்ம லேசாக உங்களை இங்கிட்டு அப்படியே லேசா அப்படின்னு இங்கிட்டும் குடிக்கிற ஆளுங்க இருக்குது, உங்களில் வீடு சிரிட்டு குடிக்கிற ஆளுங்க. ஆமாம், ஒரு யூடியூப்பில் ஒரு உள்ள பார்த்தீங்கன்னா ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு கப்புன்னு ஊதுது. ஆமாம், நல்லா கப்புன்னு ஊதுது. இன்றைக்கி இருக்கிற காலேஜில் படிக்கிற பிள்ளைங்க தோத்துறோம். காலேஜில் 5 பேர் சேர்ந்து குடிச்சிக்கிட்டு இருக்காளுங்க. அதை வீடியோ எடுத்து ஒருத்தன் போட்டு விட்டான். நான் சில வேளை ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க, என் பிள்ளைகள்லாம் ஆண்டவர் அறிஞ்சிக்கிட்டதுக்காக தோத்திரம் சொல்லுங்க. இல்லாட்டா நம்ம பிள்ளைங்க குடிகார பிள்ளைகளாக தான் தெரியுங்க, அது வேற காரியம். அதனால நம்ம பிள்ளைகளுக்காக கர்த்தரை துதிங்க. என் வார்த்தையை கீழ்ப்படுகிறதே, ஒரு சின்ன காரியம் கேட்காட்டாலும் என் பிள்ளைங்க என் சொல்லுக்கு சர்ச்சுக்கு வரணுன்னு வருது பாருங்க. சர்ச்சுக்கு வந்தால் தான் சத்தியத்தை கேட்டால் தான் சத்தியத்திலிருந்து விடுதலையாக வருவாங்க. அந்த சத்தியம் தான் அவங்களை விடுதலையாக்கும். அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கவனிங்க, அவங்க இச்சை உள்ளவர்களாக இருந்த போதிலும் கர்த்தர் அவர்களுக்கு மன்னாவை கொடுத்தார், கரியை கொடுத்தாரு. ஆனா அந்த இச்சை அவங்க என்ன செய்யல, விட்டு விடல. அதுதான் பிரச்சனை. அந்த 30ஆம் வசனம் இப்ப சொல்லுது, வாசிங்க. என்ன செய்யலையா, ஒரு பாவத்துல விழுந்துட்டாயா, ஒரு பாவத்துல விழுந்துட்டா, தோத்துறோம். இப்போ பாவத்துல விழுந்த உடனே என்ன நடக்குது, ஆண்டவர் உணர்த்துறாரு. ஒரு மனுஷன் முத பாவம் செய்யும் போது இந்த மனசாட்சி என்ன செய்யும், டப்புன்னு அடிக்கும். ஒரு பொய்யே சொல்லிட்டாலும் அடிக்கும், ஒரு பொருளை யார் பொருளை எடுத்துட்டாலும் அடிக்கும், ஒரு தப்பு பண்ணிட்டா அடிக்கும், ஒரு தேவையில்லாத இதுல பார்த்துட்டோம்னா அடிக்கும். அடிச்சா உங்க மனசாட்சி உயிரோட இருக்குன்னு அர்த்தம். ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைங்க அந்த மனசாட்சியோடு சேர்ந்து அவர் இருப்பாரு. அவரும் உணர்த்துவாரு, பேசுவாரு. நீ பார்த்தது சரியில்லை, நீ பேசினது சரியில்லை, நீ அந்த பொருளை எடுத்தது சரியில்லை, நீ அங்க போனது சரியில்லை, பேசுவார் மனசாட்சி. அப்போ தோத்துறோம். அந்த மனசாட்சி உறுத்தும் போது நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, வேதம் சொல்லு, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவர்கள் இரக்கத்தை பெறுவாங்க. இப்ப இரக்கம், அவற்றிலிருந்து நமக்கு ஒரு இரக்கம் கிடைக்குது. அறிக்கை செய்யாச்சு, வேதம் அறிக்கை செய்து அடுத்த வாரம் செய்கிறவர்கள் இரக்கத்தை பெறுவார்கள்.
விடுகிறவன் இரக்கத்தை. நம்ம அவ்வப்போது தாவீதெல்லாம் பாருங்க, இரக்கத்துக்காய் கெஞ்சுகிறேன், இரக்கத்துக்காய் கெஞ்சுகிறேன். ஏன்? அவர் இரக்கமுள்ளவர் தானே. அந்த இரக்கம் எனக்கு வேணாம் ஆண்டவரே. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பிழையாமு ஒரு பெரிய ஊழியக்காரங்க, தோத்திரம். பாலாக்கு கூலி கொடுத்து கூட்டு போறாரு. எதுக்கு அப்படின்னா அவருடைய ஜனத்தை சபிக்கும்படியாங்க. ஏன்னா ஊழியக்காரன் ஒன்று சொன்னால் அது அப்படியே நடக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? அதனால தான் கர்த்தர் சொன்னார், ஆசீர்வதிக்கதே ஒளிய நெஞ்சிடாதீங்க, சபிச்சிடாதீங்க அப்படின்னாரு. இப்போ என்ன அப்படின்னா அங்கே சபிக்க கூட்டு போகிறான். அவர் போய் பலிபீடத்தெல்லாம் உண்டாக்கி காளையெல்லாம் செலுத்தி உடனே போகிறாரு. தோத்திரம். கர்த்தர் அவனுக்கு வார்த்தையை கொடுக்குறாரு. போகிறதுக்கு முன்னாடி அங்கே சில சம்பவங்கள்லாம் நடக்குது. என்ன நடக்குது அப்படின்னா தூதன் வந்து என்ன செய்றாரு, நின்றுக்கிட்டு இருக்கிறாரு. தூதன் நிற்கிறாரு. எதுக்கு? போகாத, தடுக்கிறாரு. ஆனால் நம்ம ஆளுக்கு தெரிய மாட்டேங்குது, கழுதைக்கு தெரியுது. எதுக்கு தூதன் போகக்கூடாதுன்னு தடுத்துக்கிட்டு இருக்கிறார். சில வேளையில் சந்தர்ப்பத்தை கர்த்தர் உருவாக்குவார். எது? நீ அதை செஞ்சிடாத, நீ அதை போயிடாத, அந்த தப்பில் நீ விழுந்துடக்கூடாது, அங்கே போனால் உனக்கு, அங்கே போனால் உனக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு கர்த்தர் உணர்த்துவாருங்க, உள்ளத்தில் பேசுவார். தோத்துரும். அங்கே என்ன தூதனை அனுப்பி தடை பண்ணுறாரு. ஆனால் அவனுக்கு தெரிய மாட்டேங்குது. கழுதையை போட்டு அடி அடி நடிக்கான். கடைசியில் கழுதை வாயவே கத்த திறந்தாராம். கழுதை வாயவே திறந்து கழுதை பேசுறாரு. நான் என்றைக்காவது உமக்கு நான் இப்படி செய்தது உண்டா? ஆமாம், நீ செய்யலை, இப்போ ஏன் செஞ்ச? கழுதைகிட்ட பேசிக்கிட்டு இருக்குது. கழுதை பேசுறது ஆச்சரியமா அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படலை. கழுதைகிட்ட சம்பாஷணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். தோத்துரும். அப்படின்னா கர்த்தர் அதுக்கடுத்து இந்த கழுதைக்கு இன்னும் தெரிய மாட்டேங்க அப்படின்னு கண்ணை திறந்தாராம். உருவின பட்டயத்தோடு நிற்கிறாராம். நான் சொல்றேன், நிறைய வேளையில் தூதன் உருவின பட்டயத்தோடு நிற்கிறாராக்கும். கர்த்தர் தம்முடைய ரத்தத்தை காட்டி பொறுத்துரு, ஒரு சந்தர்ப்பத்தை கொடுப்போம், இல்லைன்னா அடுத்து போடுவோம். சில வேளையில் வாயில வந்துருது வார்த்தை. உருவின பட்டயத்தோட ஒருத்தர் நிற்கிறார். எதுக்கு? வாயை கிழிக்கத்தான். பொறு, அமைதியாரு, அமைதியாரு. கர்த்தர் சில வேளைகள் ஆண்டவர் அமைதிப்படுத்துறாரு, தூதர்களை அமைதிப்படுத்துறாரு. ஒரு வார்த்தை. தோத்திரம். பைபிள் படிச்சு பாருங்க, பழைய ஏற்பாட்டிலாம் ஆண்டவரே சொல்லுங்க, நான் போய் இதை செஞ்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு தூதர்களே கேட்குறாங்க. அவங்களால தாங்க முடிய மாட்டேங்குது. சில வேளைகளில் கர்த்தர் அவ்விதமாக கோபம் கொள்றாரு. ஏன்னா நம்மோடு கூட பேசுவாருங்க, இடைபடுவாரு. ஆனால் அது தெரிந்தும் கூட மறுபடியும் அவன் போய் நிற்கிறான். காரணம், அவன் கூலி வாங்கிட்டான். அந்த கூலிக்கு வேலை செஞ்சு ஆகணும் அப்படின்னு. கர்த்தர் சில வேளைகளை நமக்கு எதிராக வந்து நிற்கிறாரு, பேசுறாரு. பாவம் செய்வதை கர்த்தர் விரும்பல. இப்ப கவனிங்க, தவறு செஞ்சாச்சுங்க. தவறு செய்த போது கர்த்தர் என்ன செய்றாரு? உணர்த்துறாரு, பேசுறாரு. பேசுனா நம்ம என்ன செய்யணும்? மனம் திரும்பணும். அல்லேலூயா. வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் சொல்லப்படுகிறது. எபேசிய சபைக்கு எழுதும்போது சொல்றாரு, உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன், நீ எனக்காகப்பட்ட பிரயாசங்களையும் அறிந்திருக்கிறேன், ஆனா உங்ககிட்ட ஒரு குறை இருக்குது அப்படிங்கிறாரு. விடுங்காண்டவரை, ஒன்று தானே, எத்தனையோ நல்ல காரியத்தெல்லாம் பார்த்துருக்கீங்களா? இந்த ஒன்றுனால, அந்த ஒன்று தான் பெரிய பிரச்சனை. நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை இருக்கிறது. அப்படின்னா என்ன செய்? நீ மனம் திரும்பி தோற்று ஆதியிலே செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாத பட்சத்திலே உன் விளக்கு தண்டை எடுத்து போட்டு. விளக்கு தண்டுனா நம்ம வச்சு விளக்குற சிமிலி விளக்கு கிடையாது, உன் உயிரை எடுத்து போடுவேன் அப்படிங்காரு. கர்த்தர் நம்ம மேலே கிருபை வச்சிருக்காருங்க. இன்னைக்கு எச்சரிப்பு இன்னைக்கு அநேக இடத்துல இல்லை. கிருபையின் உபதேசத்துக்குள்ள இன்னைக்கு சபைகள் போய்கிட்டு இருக்கு. ஏன்னா ஆசீர்வாதம் கண்டிச்சு பேசினா கோபம் வந்துடுது. சபை விட்டு சபை தாவி ஓடுற ஒரு அனுபவம் வந்துடுது. தோத்துரும். இன்றைக்கு ஆண்டவர் விரும்புகிறத நேசிக்கிற தன் புத்திரனை சிச்சிக்கிறது போல கர்த்தர் எவனிடத்தில் அன்பாயிருக்கிறாரோ கர்த்தர் அவனை சிச்சிக்கிறார் இருக்குது. அப்ப என்ன, இந்த ஜனங்களை அழிக்க ஏங்க? இரக்கத்தின் சொருவி, இரக்கத்தின் சிகரம். அப்படிப்பட்ட தெய்வம் தன் குமாரனையே அனுப்பி கொடுத்தவர், இரக்கமுள்ளவர். அவரு இந்த ஜனத்தை அழிக்கணும்னா சும்மா கிடையாதுங்க. வேதம் சொல்லுகிறது 30வது வசனம் என்ன சொல்றாரு அப்படின்னா, அவர்கள் மிகுந்த இச்சை உள்ளவர்களா இருந்தாங்க. அந்த இச்சை அவர்கள் என்ன செய்யலையா? அவர்கள் தங்க இச்சையை வெறுக்கவில்லை. வாசிங்க, அவருடைய போஜனம் அவர்கள் வாயில இருக்கும் போது அவர்கள் மேல் எழும்பி யாருங்க விடுறதுக்கு மனசு இல்லை. இப்ப என்னன்னா, அந்த பாவத்தில் கொளுத்து போயிருக்காங்களாம். அப்படின்னா உணர்த்தும் போது, கண்டிக்கும் போது மனம் திரும்பிட்டா தெய்வம் நம்ம மேல இரக்கத்தை வெளிப்படுத்துவாரு. விழுந்துட்டையா, விழுந்தவர்கள் எழுந்திருக்கிறது இல்லையோ, வழி விலகினவர்கள்
திரும்புகிறதிலையோ என் ஜனமோ நெடுங்காலமாக அதில் விழுந்து போய் கிடக்கிறார்கள். தேவ ஜனமே, நீயும் நானும் மனம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஒருவேளை உங்களில் ஏதோ ஒரு பலவீனம், சில பாவங்கள் நம்மளை வந்து நெருக்கி கொண்டிருக்குதா, அது இச்சை. அந்த இச்சையில் நீ விழுந்து கிடக்காதே, அதை விட்டு நீ எழுந்திரு என்று கர்த்தர் சொல்றாரு. ஆமா, எழுந்திருந்தா அவங்களுக்கு கர்த்தர் இரக்கத்தை வெளிப்படுத்தியிருப்பாரு. இச்சித்த போதிலும் கூட கர்த்தர் கொடுத்தாரு. ஏன்னா அவர்கள் திருப்தியாய் புசித்தார்களாம். கையை வைத்து சொல்லுங்க அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவருக்கு வயிறார போஷிக்கிற ஒரு கர்த்தராய் இருக்கிறாரு. நீங்கள் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17வது அதிகாரத்தில் 10 முதல் 16 வசனங்கள் சம்பவத்தை சொல்கிறேன். நீங்கள் வீட்டில் போய் வாசித்துக்கோங்க. நான் முடிக்கிறேன் இதோட. 1 ராஜாக்கள் புஸ்தகம் 17வது அதிகாரத்தில் எலியாட்ட சொல்கிறாரு, நீ சாரிபாத்து ஊருக்கு போ, அங்கே உன்னை போஷிக்கும்படி விதவைக்கு நான் உன்னை கட்டளையிட்டிருக்கிறேன்னு சொல்லி. இப்போ நல்லா கவனிங்க, எலியாவை போஷிக்கிறதுக்கு சாரிபாத்து ஊருக்கெல்லாம் போக வேண்டிய அவசியமே தேவையில்லை. தோத்துறோம். கர்த்தர் நினைச்சார்னா காக நின்ன ஒரு சிட்டுக்குருவியை கூட அனுப்பி போஷிக்க வைக்க அவரால் முடியும். அவர் சர்வ வல்லமையுள்ள கர்த்தர். ஆனால் அந்த குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும். நடக்கிறது என்ன, போறாரு, போனால் தோத்துற அந்த அம்மா விறகு பறைக்கிட்டு இருக்குது. அந்த சம்பவம் பார்த்தா தெரியும். விறகு பறைக்கிட்டு இருக்குது. அவர் சொல்றாரு, எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுமா அப்படின்னு. அந்த அம்மா தண்ணி கொண்டு வர வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போகும்போது உடனே சொல்றாரு, அப்படி எனக்கு ஒரு ஆடையை நீ கொண்டு வா. அந்த அம்மா அதுக்கு பதில் சொல்லுது, தோத்துறோம், ஒரு பிடி மாவு மட்டும்தான் இருக்குது. அதை சுட்டு நானும் என் பிள்ளையாண்டான்னு சாப்பிட்டு சாக போகிறோம். வேற அதை தாண்டி வேற ஒன்றுமே இல்லைன்னு கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன். அப்படியே சத்தியம் பண்ணி சொல்கிறா. அவர் சொல்கிறாரு, அதில் மொத ஆடை எனக்கு கொண்டு வந்துருக்கு. தோத்துறோம், மொத ஆடை எனக்கு கொண்டு வா அப்படிங்கிறாரு. அந்த அம்மா கீழ்ப்படிஞ்சு கொண்டு வந்து கொடுக்குது. அவற்றிருந்து வார்த்தை வருது, பஞ்சம் தீரு வரைக்கும் பானையில் எண்ணெய் மாவும் குறையாது. பஞ்சம் தீர்ற வரைக்கும் பானையில் எண்ணெய் மாவும் குறையாது. வேதம் சொல்லுகிறது, பஞ்சம் தீரு வரைக்கும் அவனும் அவன் குடும்பத்தார். எங்கிருந்து வந்துச்சு? அவளும் பிள்ளையும் தானே இருந்தாங்க. நான் சொல்கிறேன், இல்லாத போது ஒருத்தர் நம்ம கூட வரமாட்டாங்க. நீங்கள் கடனோடு இருக்கிறீங்க, எத்தனை சொந்தம் உங்கள் கூட வந்து ஒட்டிக்கிடுதுன்னு பாருங்க. தோத்தர் உங்கள் கடலில் நானும் பங்கெடுத்துக்கிறேன்னு சொல்லி தோத்தர். தூரத்திலிருந்து யாரும் கேட்டால் கூட அவங்களா, ஆமாம் முன்னாடி பழக்கம். தோத்துறோம். அதே இது நீங்கள் வசதி வாய்ப்பாக மாறிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, தூரத்து சொந்தம் கூட அவங்க எனக்கு ஒன்று விட்ட அவ்வளவு நெருக்கமாக சொல்லுவாங்க. இந்த உலகம் இல்லாத போது யாரும் இவர்களிடத்தில் வரலை. ஆனால் இப்போ இருக்குன்னு தெரிஞ்ச உடனே அவளும் அவள் வீட்டாரும் அநேக நாட்கள், தேசம் முழுவதும் பஞ்சங்க. ஆனால் தெய்வத்தை ஆராதிக்கிற, தெய்வத்தை சேவிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் வயிறார போஷித்தாரு. நான் சொல்ல, இந்த தேசம் முழுவதும் பஞ்சம் வரட்டும், எல்லாரும் பட்டினி கிடக்கட்டும், ஆனால் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் கர்த்தர் திருப்தியாய் போஷிக்க போதுமானவர்.